மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். போலீஸ் நிலையத்துக்குள்ள ஒரு திருட்டு, அதுவும் துப்பாக்கி திருட்டு. யாரு செஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் சார்ஜன். நாட்டுல என்னதான் நடக்குதுன்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பனி தெரு போலீஸ் நிலையத்துல, அதே நிலையத்துல போலீஸ் அதிகாரியாக சேவை புரிகின்ற சார்ஜன் ஒருவர் 10 தோட்டாக்களும் ரிவால்வர் துப்பாக்கி ஒன்றை திருடிய சந்தேகத்தின் பேர்ல அதே போலீஸ் நிலையத்தில் சேவையாற்றுகின்ற சார்ஜன் ஒருவரை கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி எப்படி பதிவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த பெட்டகத்தில இருந்து திடீரென 10 தோட்டாக்களும் ஒரு ரிவால்வரும் காணாமல் போன செய்தியை அதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற போலீஸ் அதிகாரி, உயர் அதிகாரி கவனத்துக்கு கொண்டு போறாரு. இது என்ன நடந்த, ஏது நடந்த, நாட்டில் ஆங்காங்கே துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இந்த துப்பாக்கி என்ன நடந்த என்ற ஒரு விஷயத்தை சீரியஸாக எடுத்து விசாரணைக்கு உட்படுத்தினார். முதற்கட்டமாக என்ன, சிசிடிவி இருக்குதானே, அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி உயர் அதிகாரி இவருக்கு கட்டளையை பிறப்பிச்சிருக்கிறாரு. எல்லாரும் உட்கார்ந்து பார்த்திருக்கிறாங்க. வெளியிலிருந்து வந்தது யாரு, பாதாள குழுக்கள் யாரும் இதுக்குள்ள வந்தாங்களா போனாங்களா, பல்வேறு சந்தேகங்களோட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போதுதான் ஒரு மனிதர் வந்து குந்தி மறைஞ்சி யாருக்கும் தெரியாம அந்த பெட்டகத்தை நோக்கி நடந்தவர் திடீர்னு அதை திறந்து அதுல இருந்து இந்த ரவைகளையும் இந்த துப்பாக்கியையும் போலீஸ் சொப்பிக்குள்ள மறைச்சி வெளியில ரகசியமாக போன சம்பவம் பதிவாகி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்து யாரடா அப்படின்னு பார்த்தா, கூட இருந்து பக்கத்துல இருந்து தனது ஸ்டேஷனுக்கு அவார்டுகளை வாங்கி தர வேண்டிய ஒரு சார்ஜன் தான் அந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறார்னு சொல்லி அவர் உடனடியா கைது செஞ்சு, ஆசாமி என்ன பண்ணினீங்க, ஏது பண்ணினீங்க, என்ன நடந்த அப்படின்னு கேட்டதுதான் தான் அனைத்தையும் அவர் ஒத்துக்கொண்டதாகவும் அந்த ரவைகளையும் அந்த குறித்த துப்பாக்கியையும் தான் திருடியதாகவும் அதை மாவட்டஞ்சம் அமிலன்ற ஒரு பிரஜைக்கு தான் அதை 10 லட்சத்துக்கு விற்றதாகவும் சொல்லி அதை ஒத்துக்கொண்டதுனால மேலும் நீதிமன்றத்துக்கு இவரை முன்னிலைப்படுத்தி 7 தினங்கள் வச்சு இவரை விசாரிக்கணும். இவருக்கு பாத்தாள குழுக்களுக்கு மீதாவது சம்பந்தம் இருக்கா, தொடர்பு இருக்கா, போதைப்பொருள் வியாபாரிகளோட சம்பந்தம் இருக்கா, எதற்காக இவர் வித்தாரு, இந்த மாவட்டஞ்சம் அமில யாருன்ற பல்வேறு விஷயங்களை துருவி ஆராயணும் என்று சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட கோர்ட்ஸ்ல வச்சதுனால ஆசாமியை நல்லா உட்கார வச்சு விசாரிங்க அப்படின்னு சொல்லி நீதிபதியும் அனுமதி கொடுத்தாரு. இப்ப வச்சு விசாரணைகள் நடப்பதாக தெரிய வருது. அரசாங்கம் சொல்லி இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுமதி பத்திரம் இருக்கிற துப்பாக்கிகளை ஒப்படைக்கணும், அனுமதி பத்திரம் இல்லாத துப்பாக்கிகளை ஒப்படைங்க, சட்டவிரோதமா எங்கேயாவது துப்பாக்கிகள் இருந்தா அதை சொன்னீங்களாக இருந்தா 10 லட்சம் சன்மானம் தருவதாக சொல்லியிருந்தாங்க. இவர் என்ன பார்த்தாரு, தேடி பிடிச்சி வாங்கி கொடுத்தா 10 லட்சம் கிடைக்கிறத விட குறுக்கு வழியில பெட்டகம் பக்கத்துல இருக்கு, அது நிறைய ஆயுதம் இருக்கு அப்படின்னு என்னவோ நினைச்சு இவர் என்ன பண்ணிட்டாரு, இதை தூக்கி அமிலைக்கு வித்து பணத்தையும் அவரு கையக படுத்திட்டாரு என்பது தெரிய வருது. சரி, இப்ப இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போலீஸ் நிலையத்தில் இருக்கின்றவங்களே ஒரு சார்ஜன் போலீஸ் நிலையத்துக்குள்ள திருட்டு, அதுவும் ஒரு அரசு துப்பாக்கி, அதுவும் வித்திருக்கிறது வந்து ஒரு 3வது பிரஜைக்கு. அப்படியாக இருந்தா பாத்தாள குழுக்களுக்கு ஆயுதம் கிடைக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இதுவும் ஒரு பதிலாக அமைவதை பார்க்க முடியுது. சரி, இந்த பாத்தாள குழுக்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆங்காங்கே நாள்தோறும் பொழுதொரு வண்ணமுமாக ஒவ்வொரு சுட்டு சம்பவங்கள் நாட்டுல நடந்துருவதை பார்க்க முடியுது. இவங்களுக்கு கிடைச்ச துப்பாக்கிகள் ஒரு சாதாரண துப்பாக்கிகள் கிடையாது. ரிவால்வர், பிஸ்டோல், T56 ரக துப்பாக்கிகள் கிடைக்குது. இவை அனைத்தும் நவீன துப்பாக்கிகள் என்பதை நாங்கள் மறந்துடக்கூடாது. இவைகள் அனைத்தையும் பாதுகாப்பு துறையில் பயன்படுத்துகின்ற வகை துப்பாக்கிகள் தான் இது. இது எப்படி இவங்களுக்கு போச்சு? நாட்டுக்குள்ள ஆயுதங்கள் வருவதும் கிடையாது, நாட்டில் இது போன்ற ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதும் கிடையாது. அப்படியாக இருந்தால் இந்த துப்பாக்கிகள் எப்படி பாதாள குழுக்களுடைய கைகளுக்கு கிடைத்தது என்ற கேள்விக்கு பதில தேட வேண்டிய கட்டாய தேவையும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. 7ஆம் மாதம் 11ஆம் திகதி வரைக்கும் பாத்தாள குழுக்களை கைது செஞ்சு அவர்களிடம் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகளுடைய எண்ணிக்கை 1165 என்று சொல்லப்படுது. இதுல T56 ரக துப்பாக்கிகள் 23, 46 பிஸ்டோல், அதே போல் 30 ரிவால்வர் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த ஆயுதங்கள் எப்படி இந்த பாத்தாள குழுக்களுடைய கையில கிடைச்சது அப்படின்ற கேள்விக்கு கண்டிப்பான பதில அரசு தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதுதான் மீசா டிவியுடைய பார்வை. இது குறித்து சீனியர் டிஐஜி பிரியந்த ஜெயக்கொடி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதுல 119வது பக்கத்துல அவரு போட்டிருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதாள குழுக்களுக்கு போலீஸில் இருந்த ஆயுதம் என்ற ஒரு ஹெட்டிங்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறத பார்க்க முடியுது.
எனவே இது நாவலப்பிட்டிய பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி தான் ஆர்டிக்கல் எழுதப்பட்டதாக, கட்டுரை எழுதப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த புத்தகத்தில் அந்த தலைப்பிடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் இவர் சொல்லுவதில் யதார்த்தம் இல்லாமல் இல்லை. எனவே இந்த பாதாள குழுக்களுக்கு ஆயுதம் கிடைப்பதற்கு இதுவும் ஒரு வழியாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் நாட்டுக்குள்ள வெளிநாடுகளில் இருந்து போதைப்பொருள் எவ்வாறு வருகிறதோ அதே வழியில் ஏன் ஆயுதம் வர முடியாது என்ற கேள்வியும் இருக்கிறது. கடந்த காலங்களில் ஒவ்வொரு குற்றச்செயலுக்கு பின்னால யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடத்தல் அப்படின்னு தேடிட்டு போனா அதுக்கு பின்னால பாதுகாப்பு துறையில் சில பேர் இருப்பதை பார்க்க முடியுது. அதே போன்று போதை கடத்தலை தேடி பார்த்தா அதுக்கு பின்னால பாதுகாப்பு துறையில் சில பேர் இருப்பதை பார்க்க முடியுது. கொள்ளைக்கு பின்னாலும் இப்படி பாதுகாப்பு துறையினுடைய பங்களிப்பு இருப்பதாக தெரிய வருது. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த நாட்டுல அமைதி எப்படி உருவாகும், கொலை சம்பவங்கள் எப்படி குறையும், கட்டுப்படுத்துவது யாரு, கள்ளனை பிடித்து கண்காணியாக்கின கதை போன்று ஆகிவிட்டது நாட்டினுடைய நிலைமை என்பது தெரிகிறது. என்னதான் இருந்தாலும் அரசு கூடிய கவனம் செலுத்தி இந்த ஒரு ஆயுத கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது மீசான் டிவியினுடைய வினயமான வேண்டுகோள். பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கிறதா இல்லையா என்பதை. அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரக்கட்டாவை தடுத்து விசாரணை செய்வதற்காக மாதாந்தம் 1.5 கோடி ரூபாய் அரசு செலவழித்ததாகவும் அரசுக்கு செலவீனம் ஏற்பட்டதான செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. யார் இந்த ஹரக்கட்டா, இவருக்கு இத்தனை பாதுகாப்பு எதற்கு, ஏன் இவரை தடுத்து வச்சிருக்கிறாங்க, பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்குது. ஹரக்கட்டா என்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வதேச தரத்துல சர்வதேச அளவுல வந்து போதைப் பொருளை கடத்துறவர், பாத்தாள குழுக்களுடைய தலைவராக சொல்லப்பட்டவர். அவரை வெளிநாட்டுல கைது செஞ்சு உள்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. பிடிஐல அவரை தடுத்து வச்ச சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. சரி, இவர் நீதிமன்றத்துக்குள்ள சொன்ன குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது கைதுக்கான காரணம், என்னை தடுத்து வைப்பதற்கான காரணம் டிரான் அலசும் தேசப்பந்து தென்னக்கோணும் 30 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க, கொடுக்காததுனால என்னை கைது செஞ்சு உள்ள வச்சிருக்கிறாங்க ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை சொல்லியிருந்தாரு. அது சம்பந்தமான விசாரணை இப்போது தொடங்கப்பட்டிருக்குது. அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து இவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஐடிக்குள்ள இருந்தே தப்பித்து போவதற்கான சூழ்ச்சியை செஞ்சாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதுக்கு உடந்தையாக இருந்தது சிஐடியில் இருக்கின்ற ஒரு கான்ஸ்டபிள் தரத்தில் இருக்கின்ற ஒரு போலீசார். அவர் எல்லா வசதிகளும் செய்து கொடுத்துட்டு இந்தியாவுக்கு தப்பி போனாரு. இந்தியாவிலிருந்து துபாய் போறதுதான் அவருடைய திட்டமாக இருந்தது. இந்தியாவில் வச்சு அவரை கைது செஞ்சு நாட்டுக்குள்ள உடனடியாக கொண்டு வந்தாங்க. அவருடைய வாக்குமூலத்தின் ஊடாக பல்வேறு தரப்பினர் விசாரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 பேர் இதுல சம்பந்தப்பட்டதாக விசாரணைகளை தெரிய வந்தது. அதுக்கு பிற்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருந்தவர் கமால் குணரத்னா அவங்களுக்கும் 20 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரக்காட்டா இந்த தப்பிச்சு போற கேஸ்ல வந்து அந்த அப்படி ஒரு நடக்க போகுது செய்தியை சொன்னவர், அதுல வாக்குமூலம் அளிச்சவர் தான் இந்த செய்தியும் சொல்லியிருக்கிறாரு. இது சம்பந்தமான விசாரணைகள் தொடங்கப்பட்டு இருக்குது என்னவோ தெரியல. இப்படி பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பியிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல தான் இவரை பிடிஐ கீழே தனிமையில வச்சிருந்து விசாரிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அரசுக்கு பாதுகாப்பு குறித்து மற்ற செலவினங்களாக இந்த செலவினம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. எனவே ஒரு வாரியாக இந்த ஒரு பிரச்சனை இப்போது முடிவுக்கு வந்திருக்குது. இந்த ஹரக்கட்டா சம்பந்தமாக 5 பேருக்கு 50 குற்றச்சாட்டுகளின் பேரில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இப்போது அவர் தடுப்பு காவலிருந்து விளக்குமறியலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு ஆறுதலான செய்தியும் இப்போது கிடைத்திருக்கிறது. எனவே மாதாந்தம் 1.5 கோடி ரூபாய் செலவு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போதைக்கு நிறுத்தப்பட்ட ஒரு சம்பவம் ஆரோக்கியமாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரக்கட்டா ஒரு பாத்தாள குழுக்களோட சம்பந்தப்பட்டவர், ஒரு சர்வதேச அளவுல போதைப் பொருட்களை கடத்துறவர், வியாபாரம் செய்யறவர் எல்லாம் இருக்க இவரை இந்த சந்தர்ப்பத்தில் கைது செஞ்சு உள்ள தள்ளியதற்கான காரணமே 30 கோடி லஞ்சம் கேட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணம் என்பதுதான் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது. எனவே யாரோ ஒருத்தருடைய தேவைக்காக இவரை தடுத்து வச்சு அரசு பணம் செலவழித்துக் கொண்டிருக்கிறது என்பது ஆரோக்கியமற்றது. குற்றம் என்றால் நீதிமன்றத்தினோட தண்டனை வழங்க வேண்டும். எனவே இவரை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தான் சில தினங்களுக்கு முன்னால் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பல நூறு எஸ்டிஎஃப் பாதுகாப்பு துறையினருடைய பாதுகாப்புடனே பலப்படுத்த நிலையில் தான் இவர் வந்தார். அதுக்கான காரணம் சொல்லப்படுவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்தர்ப்பத்தில் சில தினங்களுக்கு முன்னால சிஐடியினருக்கு உளவுத்துறைக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்ஸில் வச்சு அல்லது கோர்ட்ஸுக்கு கொண்டு வர வழியில அல்லது கோர்ட்ஸ் நடவடிக்கை முடிவடைந்து திரும்பி செல்லுகின்ற அந்த இடைவெளிக்குள்ள ஹரக்கட்டாவை படுகொலை செய்வதற்கான திட்டம் இருப்பதான செய்தி தான் அம்பலமானதுனால அவ்வளவு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில்
போலீசார் ஹரக்கட்டாவை நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தினாங்க. கடந்த காலங்களில் கணேமுல்ல சஞ்சீவியை கோர்ட்ஸுக்குள்ள நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு முன்னாலே துப்பாக்கி சூடு நடத்தி படுகொலை செய்த சம்பவம் பதிவாகி பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அப்படியான ஒரு சம்பவம் நடந்துவிடும் என்ற அச்சம் இருக்கிறது. எனவே ஹரக்கட்டா விஷயத்தில் எவ்வாறான காயநகரத்தவர்கள் வெளியிலிருந்து நடக்கிறது என்ற பல்வேறு விஷயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே இந்த நிலைகள் சுமூகமான ஒரு நிலை உருவாகி குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். குற்றவாளிகளை பணைய கைதிகளாக வைத்து பணம் சம்பாதிக்கின்ற அரசு அதிகாரிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை நீதிமன்றம் எடுக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்களுடைய சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.